எல்லாம் பிக்னிக் போகிறதுக்கோசரம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு இங்கேருந்து சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோங்க. போய் அங்கே போய் ஜாலியாக எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு இருக்கிறோங்க. அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு வரலாம். ಒಂದು 20 ಒಣಮೆಣಸಿನ್ಕಾಯಿನ ಬಿಸಿ ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿ ನಾವು ಇದನ್ನ ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಎಷ್ಟೊತ್ತು ನೆನೆ ಇಡಬೇಕು? ಒಂದು 15 ನಿಮಿಷ ನೆನೆಸ್ಬೇಕು. ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಲ್ಲ ಕುಟ್ಟೋದು ಯಾವುದು ಇಲ್ವಾ? ಕುಟ್ಟೋದಿದೆ. ಇದು ಆರಿದ ಮೇಲೆ மிக்ஸிக்கு ಹಾಕೋಬೇಕು. காஷ்மீரி மிளகா ஒரு 20 மிளகாயை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டாங்க. இங்கே பேடிகை மெಣಸಿನಕಾಯಿ அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்தில். அது மருமக எல்லாம் அரைச்சி எடுத்துச்சுங்க. பேடிகை மிளகாய் அது ஏலக்கில்ல பேடிகை மிளகாய் பேஸ்ட். அது வந்து அங்கெல்லாம் ஆட்டுக்கல் இருக்குதா இல்லையா தெரியல. அதனால நாங்கள் எல்லாம் இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மருமகள சூப்பராக இருக்குது கலரு. ಎತ್ತಿ ಹಾಕ್ಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲ ಪಿಕ್ನಿಕ್ ಹೋಗೋಣ. ಈಗ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಅಲ್ಲೋಗಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ಡಿಶ್ ರೆಡಿ ಮಾಡೋಣ. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பிக்னிக் போகிறதுக்கோசரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. சூலிக்கரைன்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூரில் நாங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் தூரம் இருக்குதுங்க. அது வந்து ஒரு ஏரி, பெரிய ஏரிங்க. அங்கே போய் சாப்பாடு எல்லாம் செஞ்சு சமையல் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு போய் புறப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கேயே வீட்லேயே எல்லாம் வேணுங்கிற சாமானமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. எது எது வேணுமோ சமையல் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லா சாமானமெல்லாம் வாங்கி வச்சுட்டோம். எல்லாம் சாமானமெல்லாம் எடுத்து கொண்டு போய் எல்லாம் காரில் எல்லாம் அடுக்கி எடுத்துகிட்டு புறப்பட்டு போகணுங்க. ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಬರುವಾಗ ಇದೊಂದು ಐತಿ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್. ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಿ ಬರುವಾಗ ನೀವು ನೀರು ತೆಗೆಯಕ್ಕೆ ಹೋದಿರಾ? போகிற வழியில் அப்படியே சைடு சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். தமிழில் ஏரின்னு சொல்லுவாங்கங்க, கன்னடத்தில் கெரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரிக்கு பேர் சூலிக்கெரை. நீர்கோழி போன உடனே இறங்கணும். சூலிக்கெரை ಕೆರೆ ಕೆರೆ. ನೀರು ಕೋಳಿ. ನೀರು ಕೋಳಿ ನೋಡು. ಈಜಿಂಡದ ನೋಡು, ಈಜಿಂಡದ. ದೊಡ್ಡ ಕೋಲು. ಬಾ ಹತ್ಕೋಗಣ್ಣ. தோசிக்கு அப்புறம் பையனோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வந்தாங்க. ஹாய், எல்லாம் விறகு பொறுக்கிட்டு வர்றேங்க சமையல் செய்யறதுக்கு. பிக்னிக் வந்திருக்கோம். பிக்னிக் வந்திருக்கிறோம். வாங்க எல்லாம் ஜாலியாக செய்யலாம் வாங்க. இது எல்லாம் சேர்ந்து பசங்க பேர பசங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே ஜாலியாக சரி ஃபஸ்ட்டு மின்ட் லைம் சோடா அப்படின்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலான்ட்டு அதை ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே அது எல்லாம் பூரா குப்பையாக இருந்துச்சுங்க. ஒரு மாமரம், பெரிய மாமரம் இருந்துச்சுங்க, நல்ல நிழலாக இருந்துச்சுங்க. ಸಕ್ಕರೆನ ಒಂದು ಬೋಸಿಲಿ ಸಕ್ಕರೆನ
ಜೀರಿಗೆ ಒಂದೆರಡು ಮೆಣಸು ಎರಡು ಹಾಕಾಗತ್ತ ಜಲ್ಜೀರ ಥರ ಇರೋದು. பார்க்குறதுக்கு பெரிய மரங்க. அது சாயங்காலம் ஆனாலும் வெயில் வரலிங்க, காலையில் இருந்து அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எங்கள் பையன் எல்லாம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு போட்டாங்க. ಇವಾಗ ನಾವು ಮಿಂಟ್ ಲೈಮ್ ಸೋಡಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೋಡ್ರಿ ಹೆಂಗ್ ಮಾಡೋದು ಅಂತ. அப்புறம் சரி ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சரி ஜூஸ் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ಸಕ್ಕರೆ ಹಾಕೊಳ್ಳೋಣ. ಹಾಕ್ರಿ ಹಾಕಿ ಹಂಗೆ ಸುರೀರಿ ಒಂದು ಕಪ್ಪಷ್ಟು. ಹಾಂ ಸಾಕು. ಮತ್ತೆ ಮಿಂಟು ತೊಳ್ಕೊಂಡು ಹಾಕ್ರಿ ಫಸ್ಟು, ನಿಂಬೆಹಣ್ಣು ಆಮೇಲೆ ಎಂದಾರಂತೆ. ಹಾಕಿ ಕುಟ್ಟ ಕಲ್ಲಲ್ಲಿ ಹಾಕಿ ಕುಟ್ರಿ. ಅದನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕ್ಬಿಡು, ತೆಗೆದಾಕು. ಓಕೆ, ಸ್ವಲ್ಪ ಕುಟ್ಟಮ್ಮ. ಒಂದು 4 ಕಾಳು ಮೆಣಸು, ಇದೆಲ್ಲ ಜೀರ್ಣ ಆಗೋಕ್ಕೆ ತುಂಬ ಒಳ್ಳೇದ್ರಿ ಮೈಗೆ. ಆಮೇಲೆ ನಿಂಬೆಹಣ್ಣು ಹಿಂಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಅದನ್ನ ಎತ್ತಿ ಸೋಸಾಕೋಣ. ಕೈಲೇ ಎತ್ತಿ ಹಾಕು, ಹಿಂಗೆ ಎತ್ತಿ ಹಾಕು ಕೈಲೇ, ಆಮೇಲೆ ಸೋಸತ್ತಾನೆ. ನಿಂಬೆಹಣ್ಣು ಹಿಂಡಮ್ಮ, ಕಟ್ ಮಾಡಿ. ನಿಂಬೆಹಣ್ಣು ತಗೊಳ್ರಿ, ಹಿಂಡ್ರಿ. ಫಸ್ಟ್ ಜ್ಯೂಸು ಸ್ವೀಟಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ. ಇವಾಗ ಹಾಕ್ರಿ, ಹಿಂಗೆ ಕಲರ್ಫುಲ್ ಆಗಿದೆ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ರಿ. ಸಾಕು, ಇನ್ನು ಸೋಡಾ ಹಾಕ್ಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಹಾಕಿ அதுக்கு அடுத்தது என்ன சமையல் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்க. ಸೋಡಾ ಹಾಕ್ತಿದ್ದೀವಿ. ಐಸ್ ಕ್ಯೂಬ್ ಹಾಕೋಣ. ಮಿಂಟ್ ಲೈಮ್ ಸೋಡಾ ರೆಡಿ ಆಗಿದೆ. ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡ್ರಿ ಫಸ್ಟು. தம்பி எத்தி குடி. பசங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ஜூஸ் பண்ணி எல்லா பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். நாங்களும் குடிச்சிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. இப்போ சமையல் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ಹೇಗಿದೆ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಟೇಸ್ಟ್?